ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேர்னி வித் சுவி. இந்த வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேல்மாறல் நான் படிக்க ஆரம்பித்ததுனால முருகர் எனக்கு நிகழ்த்திய அதிசயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேல்மாறல் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் வந்து நான் டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு விளக்கு போட்டு நான் இந்த மாதிரி வேல்மாறல் படிக்கணும்னு இருக்க முருகா, எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும், எந்த தடையும் இல்லாமல் 48 நாள் நான் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். அன்னைக்கு வந்து முருகர்கிட்ட இருந்து எனக்கு பூ விழுந்தது. அதையே நான் வந்து முருகர் கொடுத்த உத்தரவாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து வந்து 2 நாள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தேன். 3வது நாள் நான் எந்திரிக்கிறேன். என்னால் எந்திரிக்கவே முடியல. ஏன்னா செம்ம ஃபீவர், த்ரோட் பெயின் வேறு. என்னால் எழுந்து படிக்கவும் முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கி டேப்லெட்லாம் போட்டுட்டு ஈவினிங் வந்து நான் கோவிலுக்கு போய் விடாமல் நான் வந்து படிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் கோவிலுக்கு போயிட்டேன். முருகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் மறுநாளும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவும் கோவிலுக்கே போயிட்டு அன்றைக்கி படித்தேன். ஃப்ரைடே அன்றைக்கி என்னோடய 2 பசங்களை கூப்பிட்டுட்டு என் மாமனார் மாமியாரை வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நாகர்கோவிலுக்கு ஊருக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து வரலன்னு சொல்லிட்டோம். ஏன்னா வந்து இது இருக்குது, ஸ்டால் இருக்குது, ஃபுட் ஸ்டால் இருக்குது. ரெகுலராக நாங்கள் வாரம் வாரம் ஸ்டால் போடுறோம். அதனால் அதை வந்து எங்களால் வந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். இவங்களும் எல்லாருமே வந்து எங்களை திட்டினாங்க. இதே மாதிரி வேலைன்னு இப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது, வாங்க பசங்களோட வந்து ஜாலியாக ஊருக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. நாகர்கோயிலுக்கு அவங்கெல்லாம் ட்ரெயின் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம பஸ்ஸில் போனோம், எதுக்கு வேணாம் அப்படின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு முடிவு பண்ணி பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டாரு. அன்றைக்கி ஈவினிங் வந்து புக் பண்ணிட்டாரு. ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் கோவிலில் போய் வேல்மாறல் படிச்சுட்ருக்கேன். படித்து முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாங்கள் அப்படியே கோவிலில் இருந்தே தான் கிளம்புனோம். இது நாகர்கோவிலுக்கு. நாகர்கோவில் போகிறப்ப நான் பஸ்ஸில் போகிறப்பவே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், போகிறப்ப நம்ம திருச்செந்தூர் கோவிலை எப்படியாவது வந்து பார்த்துடணும். அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரும்போது என்னைய சண்டே அன்னைக்கு நீங்கள் அங்கே கூப்பிட்டு வந்துடுங்க. அங்கே கூப்பிட்டு வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மண்டே ஆனாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக கூட்டம் இருந்தாலும் சரி, நான் எப்படினாலும் முருகரை பார்த்தே ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நான் அவர்கிட்ட நான் ட்ரெயினில் பஸ்ஸில் போகிறப்ப நான் சொல்லிகிட்டே போகிறேன். அவர் வந்து என்ன சொன்னார், சரிம்மா நான் வந்து சண்டே அன்னைக்கு வந்து ஊருக்கு போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிரும்ல, நம்ம வந்து வேணுன்னா பசங்களை அங்கே விட்டுட்டு நம்ம மட்டும் கூட வந்து முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். அன்றைக்கி மறுநாள் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் ஏறினேன் பார்த்தீங்களா அந்த பஸ்ஸு, மறுநாள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. போகிற வழி தானே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு. பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஒரு விடிய காலையிலேருந்தே ஸ்லோவாகிடுச்சு. சரி நாங்களும் வந்து ரீச் ஆகிடுவோன்னு பார்த்தா 9 மணிக்கு ரீச் ஆகிற பஸ்ஸு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் ரீச்சே ஆகலை. என்ன இவ்வளோ லேட் ஆகுது, எங்கேயும் வந்து சாப்பிட்றதுக்கு கூட நிறுத்தலை அவங்க. அந்த மாதிரியே போயிட்டுருந்தது. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருந்தது. சரி எப்படியும் கூப்பிட்டு போய் நாகர்கோயிலில் சேர்த்துருவாங்கன்னு பார்த்தா, ஆனால் பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகி அது ரெடியே ஆகலை. லாஸ்ட்டில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கேருந்து இறங்கிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறோம் நாகர்கோயிலுக்கு. அங்கே வந்து ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஃபங்க்ஷன் முடிஞ்சால் என்ன, நம்ம திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்துடலாம், இங்கேருந்து வந்து பக்கம்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்பி போய் லைனில் நிற்க ஆரம்பித்தோம். ஒரு 3 மணிக்கு நிற்க ஆரம்பித்தோம். மதியத்துக்கு மேலே தான் போனோம். 3 மணிக்கு நிற்க ஆரம்பித்து 5:00 வந்து நான் சாமியை பார்த்தாச்சு. எனக்கு அவ்வளோ என்னால் நம்பவே முடியல. நான் வந்து 5வது நாள் வந்து வேல்மாறல் வந்து அந்த கோவிலில் வந்து படிப்பேன் அப்படின்றத, அதுவும் நான் ஆசைப்பட்ட திருச்செந்தூர் முருகன், அவரை போய் பார்த்துட்டு அந்த கோவில்லையே நான் உட்காந்து வேல்மாறலை வந்து 5வது நாள் நான் முடித்தேன். ஐயனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். கண்ணில் இருந்து தண்ணி எவ்வளோ சொல்கிறது, ஆனந்த கண்ணீர்னால் எனக்கு இதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது அவரை பார்த்ததும் அவ்வளோ கண்ணீர். எனக்கு எதுக்கு அழுவுறேனே தெரியல. எனக்கு அவ்வளோ அழுதுகிட்டே இருந்தேன் தொடர்ந்து. வேல்மாறலும் நான் படித்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா நின்று சாமியை பார்த்தேன். என்னை யாருமே தள்ளி விடலை.
கூட்டத்துல இருந்து தள்ளி விட்டு, "நீங்க போங்க. அ இவ்ளோ நேரம் நிக்கிறீங்களேன்லாம்" கூட சொல்லல. அங்க நின்னு நான் அவ்ளோ அழகா செந்தில் ஆண்டவரையும், அப்புறம் வந்து சுப்பிரமணியரையும் பார்த்தேன். சிரிச்ச முகத்தோட சுப்பிரமணியர ராஜ அலங்காரத்துல பார்த்தேன். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. நான் இத்தன வருஷமா கேட்டத இப்ப தான் எனக்கு முருகர் நிகழ்த்தி குடுத்துருக்காரு. நம்ப பார்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லங்க. நம்பள முருகர் எப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் முடிவு பண்றாரோ, அப்ப தான் வந்து நம்பளால அங்க போய் பார்க்க முடியும். நான் வந்து சண்டே சொன்னேன். அன்னைக்கு சஷ்டி, அன்னைக்கு கூட்டமா இருக்கும். நம்ம எப்படி பார்க்க போறோமோன்னு இருந்தேன். ஆனா முன்னாடி நாளே என்ன முருகர் வந்து பஸ்ஸ பிரேக் டவுன் ஆக வச்சு, எப்படியோ நான் வந்து அவர பார்த்துட்டேன். எனக்கு அவ்ளோ சந்தோஷம். சொல்ல வார்த்தையே கிடையாது. அங்கருந்து வெளிய வந்தா, அங்க மயில் வந்து இருந்தது. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் போய் அங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். அப்ப எடுக்கும்போது கரெக்ட்டா அந்த மயில் என் கிட்டவே வந்தது. அது இன்னுமே எனக்கு மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, வேல்மாறல் படிக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, வேலும் மயிலும் எனக்கு வந்து இதுவா இருக்கு. மயில் அங்க முன்னாடி நாள் வந்துச்சா, அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில சன்ரைஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க பசங்கலாம். அதனால நாகர்கோயில்லருந்து எல்லாருமே அங்க வந்து ரூம் எடுத்து தங்கிட்டாங்க. நாங்களும் வந்து திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி வந்து போயிட்டோம். அங்க போனதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிட்டு, மறுநாள் வந்து சன்ரைஸ பார்த்தாச்சு. மார்னிங் வந்து பார்த்து முடிச்சதும், என் ஹஸ்பண்ட் கிட்ட "சஷ்டியா இருக்கு இன்னைக்கு, முருகர் கோவில் இங்க எங்கேயாவது பக்கத்துல இருந்தா போய் பார்த்துட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்க பகவதி அம்மன் கோவிலுக்கு நாங்க எப்பவுமே போவோம். அதனால அது அப்புறம் கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். இவரும் வந்து ஆட்டோக்காரன் அண்ணா கிட்டலாம் வந்து விசாரிச்சாரு. இங்க ஏதாவது முருகர் கோயில் இருக்காண்ணான்னு சொல்லிட்டு. அவரும் "இங்க இருக்கே, சூப்பரான ஒரு முருகர் கோயில் இருக்கு. வாங்கம்மா காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவரு கூட்டு போனாரு. வேல்முருகன் டெம்பிள் சொல்லிட்டு, அங்க ஃபேமஸான கன்னியாகுமரியில ஃபேமஸான டெம்பிள் அது. அந்த கோவிலுக்கு போனதும் நெனச்சே பார்க்க முடியல. அங்க நான் வந்து மயில வந்து நேரா வந்து பக்கத்திலேயே வந்து பார்த்தாச்சு. ஆல்ரெடி வந்து திருச்செந்தூர்ல நெறைய மயில் வந்து அங்க இருக்கு. இருந்தாலும் அது என் பக்கத்துல வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேல் வந்து தனியா வேல் மண்டபம் இருக்கு. அது வேலுக்குன்னே தனியா மண்டபம் இருக்கு. அப்புறம் வந்து இங்கேயும் வந்து முருகர ராஜ அலங்காரத்துல பார்த்துட்டு, அங்க அபிஷேகத்த பார்த்தேன். எல்லா அபிஷேகமும் பண்ணாங்க. அந்த ராஜ அலங்காரத்த கலைச்சிட்டு, திரும்ப அபிஷேகத்த பண்ணாங்க. எல்லாத்தையும் கண்குளிர பார்த்துட்டு, அங்க பாம்பன் சுவாமிகள் இருந்தாரு. இந்த வேல் மண்டபத்துல உட்காந்து நான் வந்து வேல்மாறலையும் 6வது நாள் வந்து இங்க நிறைவு பண்ணேன். எனக்கு அவ்ளோ சந்தோஷம். சொல்ல வார்த்தையே கிடையாது. முருகர் எப்படிலாம் வந்து பார்க்க வைக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. வேல்மாறல் படிச்சா இவ்ளோ அற்புதங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது நெனச்சு கூட பார்க்க முடியல. திருச்செந்தூர் போனதே எனக்கு இன்னும் நம்ப முடியல. இன்னுமே போகணும்னு ஆசையா இருக்கு. அப்பனோட அதிசயம் வந்து சொல்ல வார்த்தையே இல்ல. எல்லாருமே வந்து வேல்மாறல் மறக்காம படிங்க. நல்லதே நடக்கும்.